நான் வந்து யூசுவலாவே நெறைய கொரியன் சீரிஸ்ல பார்க்குற டைப் தான். ஸோ அத பார்க்கும்போது அவங்களோட மேக்கப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கிறத நோட் பண்ணி, என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஆசை இருந்துட்டே இருந்தது. ஸோ அந்த நாள் தான் இன்னைக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறது. ஸோ இது ஆக்சுவலா எப்படி வரும்னு எனக்கும் தெரியல. அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் பேசிக்கலா எப்படி எப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் பார்த்து வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகே டூ பி நாட் ஓகே அப்படின்ற கொரியன் சீரிஸோட ஹீரோயின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்து மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கொரியன் ஜோன்லயே இல்லாம நெறைய டிஃப்ரெண்ட் டைப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ்ல ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து நான் சைட்ல பிக்சர் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்ட்டயுமே இதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த மேக்கப் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசிங்க்கு வந்து கோசரெக்ஸோட ஸ்னெயில் மியூசின் தான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் நிறைய டிப்ஸ் அண்ட் மேக்கப் டுட்டோரியல்ஸில் பார்த்தது என்ன அப்படின்னா, அண்டர் ஐ வந்து ரொம்ப டார்க்காக இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேக்கப்புக்கு முன்னாடி அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணால் வந்து அது ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதுக்குமே ஸ்னெயில் பெப்டைட் அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர ஃபேஸில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொரியன்ஸோட மேக்கப் நமக்கு பார்க்கும்போது ஸ்கின் லைக் ஃபினிஷாக இருக்கும். நிறையா ஃபவுண்டேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. பட் ஆனால் செம்ம ஷைனிங்காக வந்து அப்படியே க்ளோ ஆகுற மாதிரி இன்சைட்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ப்ரைமருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் பேஸ் ஹைலைட்டிங் ப்ரைமர் அப்படின்ற இதை தான் யூஸ் பண்ணுறேன். கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இதுல. ஸ்கின்னுமே பிரைட்டான ஃபீல் தான் எனக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக மார்ஸோட பிபி க்ரீம் எடுத்துக்கிறேன். மீன்வைல் நீங்க வந்து கொரியன் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ தட் நான் ஏதாவது பார்க்காம இருந்தேன் அப்படின்னா அதை நானும் ட்ரை பண்ணுவேன். ஓகே தான், பட் ஸ்டில் பியூட்டி பிளெண்டர் டச் பண்ணி நான் கொஞ்சம் ப்ராடக்டை நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலிங்க்கு வந்து நான் மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் தான் யூஸ் பண்றேன். இதுதான் என்னோட ஃபேவரட் ஒன் அண்ட் ஒன்லி கன்சீலர் எனக்கு செட் ஆகுறது. பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கன்சீலர் அப்ளை பண்ண இடத்துலலாம் மட்டும். கொரியனோட மேக்கப் டெக்னிக்ல ஐஸ் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டே. அவங்க வந்து பேபி ஃபேஸ் மாதிரி இன்னசென்ட்டா காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஐஸ்க்கு கீழே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி பஃப்டு ஐ லுக் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஆகியோசால் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம போன் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கு சும்மாவே வந்து கீழே லைன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷேடோ வந்து அவங்க ரொம்பவே வந்து சட்டிலாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஷேட்ல இருந்து ஒரே ஒரு ஷேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு கைண்டு. அண்ட் ஆல்சோ அந்த கைண்டை வந்து அவங்க ஐஸ்க்கு மேலே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாலும் ஐலைனர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப தின்னாக யூஸ் பண்ணிட்டு ஐலைனர் மாதிரி இன்னொரு பெரிய லைன் வந்து அவங்க கொடுக்குற பேஸ் ஐ ஷேடோட ஒரு டார்க்கல் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்க. யூஸ்வலாக நீங்கள் அவங்களோட ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இருக்க ஷேடுக்கு வந்து பிங்க் வந்து எடுத்துக்காட்டுது. அதனால நம்மளை விட ஒரு ஷேட் கொஞ்சம் அதிக டார்க் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரெட்டிஷ் கலர் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இருக்க ஷேடு. பட் ஆனால் இது டார்க்காக போயிடுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறதுனால இது பேஸ்க்கும் இது வந்து அந்த டார்க்கர் ஷேடுக்கும் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போனால் வேம்பயர் ஐஸ் மாதிரி ஆயிருமோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐலேஷ் வந்து ரொம்பவே லாங்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோடது வந்து இண்டிவிஜுவல் ஐலேஷஸ்ன்ற ஒரு கான்செப்ட். ஸோ அது கண்டினியூஸாக வைக்காமல் அவங்க அங்கங்கே வைப்பாங்க. பட் என்கிட்ட இண்டிவிஜுவல் ஐலேஷ்லாம் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறதுலே நான் வாங்கின ஐலேஷ்லேயே இந்த ஐலேஷோட லென்த் வந்து ரொம்ப பெருசு. இதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஐலைனர் வந்து ரொம்ப தின்னாக போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐப்ரோஸ் போடலாம். அவங்க வந்து ஃப்ளாட்டான ஐப்ரோஸ் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து பை டிஃபால்ட் கொஞ்சம் லைட்டாக கர்வ் இருக்கிறதுனால நான் அவங்கள மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணல. பிகாஸ் அது ரொம்ப கேவலமாக வந்துடும். நான் எனக்கு என்ன ஐப்ரோஸ் இருக்கோ அதை வந்து லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரோ ஃபில்லர் யூஸ் பண்ணிக்கிறேன். பேபி ஐஸ்க்கு வந்து ப்ரௌன் கலர் ஒரு மார்க்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பேபி ஐஸ் பண்ணுறதுக்காகவே ஆகியோசால் கியூட் ஐ மார்க்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்டே அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து போடலாமா வேணாமா அப்படின்றது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. போட்டால் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி போயிடுமோ அப்படின்னு. வந்து ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா
நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வால்யூமோட. எய்தர் வந்து கான்டூர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹைலைட்டரையே வந்து கான்டூர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வி நெக் மாதிரி இருக்கு. அது கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் டீப் கான்டூர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆனா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ளஷ்ஷுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட சீக்கிட்ட ப்ளஷ் அப்படின்னு செட் ஆகும். ஸோ இதுவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறேன். அண்ட் அவங்களோட ப்ளஷ் டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே இருந்து சீக்ஸ் வரைக்கும் இந்த ஃபுல் போர்ஷனுமே வந்து அப்படியே பிங்க் அவுட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கண்ணுக்கு கீழே இருந்து வர லுக்கு அப்படியே பிங்கிஷா. ஹைலைட்டர் போகும்போது நான் கண்ணுக்கும் அப்படியே ஹைலைட் பண்ணிடுறேன். அந்த கண்ணுக்கு கீழே அது எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டைப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரெவல்யூஷனோட ஹைலைட்டர். லிப்ஸ் வந்து அவங்க எப்போவுமே கிரேடியன்ட் லிப்ஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னர் லிப்ஸ்லலாம் வந்து டார்க் ஷேடும் வெளியிலலாம் வந்து லைட்டாக லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணுற மாதிரி ஒரு லுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா மாமாத்தோட சிட்ரஸ் நியூட் அப்படின்றது. இது வந்து லைட்டாக ஆரஞ்சு ஷேட் கொடுக்கும் என்னோட லிப்ஸ்க்கு. அண்ட் அதோட வந்து லிப் க்ளாஸ்க்கு வந்து கலர் பாரோட இந்த ஷிம்மர் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கடைசியாக என்னோட லுக் வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக லுக் வந்து இப்படி தான் வந்திருக்கு. நான் வந்து எதையுமே ரொம்ப டார்க்காக ஓவர்டூ பண்ணாததுனால சட்டிலாக தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொரியன் டெக்னிக் மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த லுக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கைண்ட் ஆஃப் நேச்சுரலாக ப்ளஷ் ஃபினிஷில் ஸ்கின் லைக் டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிளாக் ட்ரெஸ்க்கு அவங்க பண்ணியிருக்கிற ஹேர் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு சிமிலராக இருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்குறேன்.